போன இருட்டுக்கடை அல்வாவுக்கே அல்வா கொடுக்கிற வகையில சம்பவம் நடந்திருக்கு. தன்னோட மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச திருநெல்வேலியை சேர்ந்த கவிதா சிங் மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணையா அவருக்கு சொந்தமான இருட்டுக்கடையை எழுதி வைக்கணும்னு கேட்டு தன் மகளை வரதட்சணை கொடுமைப்படுத்துறதா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில கவிதா சிங்கோட சகோதரர் நயன் சிங் திருநெல்வேலி இருட்டுக்கடை முதல்ல கவிதா சிங்குக்கே சொந்தமானது கிடையாது, அவருக்கும் அல்வா கடைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். நயன் சிங்கோட வழக்கறிஞர் நாளிதழ்ல பொது அறிவிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல கிருஷ்ண சிங் மற்றும் பிஜிலி சிங் இவங்களோட உயில் படி இருட்டுக்கடை நயன் சிங்குக்கே சொந்தம்னும் அந்த கடைக்கும் கவிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னும் இது தொடர்பா நெல்லை நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கிறதாவும் உயிரோட அடிப்படையில சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த சகோதரர் நயன் சிங் நெல்லையில அல்வாவுக்கு பேர் போன இருட்டுக்கடை எனக்கு சொந்தமானது, சட்ட ரீதியா உரிய தீர்வு கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ